இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்திலே தனத்தை குறிக்கக்கூடியது, வாக்கு வன்மையை குறிக்கக்கூடியது, குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது. ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அப்பாடா இதோட ஒரு சிறப்பான ஜாதகம் ஒன்று கிடையாது என்று சொல்லும் வகையிலான ஒரு ஜாதகம் சொல்றார். ஒரு காலத்துல கடைக்கெல்லாம் நான் எடுத்துட்டு போய் தெரு தெருவா துணியெல்லாம் போட்டு நான் வந்த ஒரு நிலைமை, திடீர்னு ஒரு நாள் ஒரு உதவி வந்தது. ஆமாம், எனக்கு என்னுடைய சாதகமான திசை வந்தது. இதுல பார்க்கணும்னா கோச்சாரம் என்பது தற்காலிக பலனை சொல்லும், ஆனால் தசாபுத்தி என்பது குரு ஒரு சிஷியனுக்கு உதவணும் அப்படின்னா இப்பெல்லாம் கேட்குறாங்க, ஐயா எனக்கான குரு யார், நான் என் குருவை எவ்வாறு தேர்ந்தெடுப்பதுன்னு. அடப்பாவி, குருவை நீ தேர்ந்தெடுக்க கூடாதுப்பா, குரு தான் உன்னை தேர்ந்தெடுக்கணும். தலைகீழ போயிடுச்சு கலியுகத்துல. குருவை எப்படி தேர்ந்தெடுப்பது என்ற கேள்வி வந்து விட்டது. ஒரு குரு தான். எங்கே தொழிலாளிகளை மதிக்க துவங்குகிறீர்களோ உங்கள் ஜாதகத்திலே சனீஸ்வரர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், 8ஆம் இடத்திலே இருக்கட்டும், அல்லது மேஷத்திலே நீச்சமாக இருக்கட்டும், அல்லது பாதகஸ்தானத்திலே இருக்கட்டும், எங்க வேணாலும் சனீஸ்வரர் இருக்கட்டும், தொழிலாளிகளை மதிக்க துவங்கிவிட்டால் வாழ்க்கையிலே வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருகட்டும். ஐயா, ஜாதகத்திலே சனீஸ்வரர் என்று சொன்னாலே ஒரு அச்சம், அதனால் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோர் பலர் உண்டு. ஒரு மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, அடியன் இதன் வாழ்க்கையில நேரடியா சந்திச்ச ஒரு அனுபவம். ஒரு மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, கடல் போல ஒரு வீடு. ஐயா உங்களை பார்த்தே ஆகணும் குருஜி அப்படின்னு சொன்னார் ஒரு தடவை. நான் யோசிக்கின்றேன், என்னடா இது இப்படி தவிக்கிறாரே, இவருக்கு என்னத்தான் துயரம் இருக்கும் என்று சொன்ன பொழுது எடுத்து பார்த்தால் அவர் உடம்பிலே 1008 பிரச்சனைகள், மனதிலே நிம்மதி இல்லை, தூக்கமின்மை என்று தவித்து விட்டார் மனிதர். ஐயா, நான் பார்க்காத ஜோதிடர் கிடையாது, நான் செல்லாத திருத்தலம் கிடையாது, என் வீட்டிலே அனுதினமும் ஏதோ ஒரு யாகம் ஹோமம் நடந்து கொண்டே இருக்கும், நான் செய்யாத வகையிலே வைத்தியமும் கிடையாது, உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் எனக்கு உடனே இது பண்ண முடியும், ஆனால் அடிப்படையிலே என்னால் எந்த ஒரு உணவையும் முழுமையாக உட்கொள்ளவே முடியல அப்படின்னார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்திலே தனத்தை குறிக்கக்கூடியது, வாக்கு வன்மையை குறிக்கக்கூடியது, குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது. ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அப்பாடா இதோட ஒரு சிறப்பான ஜாதகம் ஒன்று கிடையாது என்று சொல்லும் வகையிலான ஒரு ஜாதகம் சொல்றார். ஒரு காலத்துல கடைக்கெல்லாம் நான் எடுத்துட்டு போய் தெரு தெருவா துணியெல்லாம் போட்டு நான் வந்த ஒரு நிலைமை, திடீர்னு ஒரு நாள் ஒரு உதவி வந்தது. ஆமாம், எனக்கு என்னுடைய சாதகமான திசை வந்தது. இதுல பார்க்கணும்னா கோச்சாரம் என்பது தற்காலிக பலனை சொல்லும், ஆனால் தசாபுத்தி என்பது நிரந்தர பலனை சொல்லும். எனக்கு ஒரு சாதகமான திசை வந்தது. ஆரம்பத்தில் சிரமப்பட்ட நான், அடடா நானா சிரமப்பட்டேன் என்ற வகையிலே வங்கிகள் உதவின, நண்பர்கள் உதவினார்கள், தொட்டதெல்லாம் தங்கமாச்சு. எந்த இடத்துல எந்த பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொன்னானோ அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன். வீடெல்லாம் பார்த்தா எனக்கே வாஸ்து தெரியும், வீட்டில் ஒரு வாஸ்து குற்றம் கூட கிடையாது. என்னப்பா சொல்ற? இத்தனையும் செய்த பின்னாலே எனக்கு நோய்கள் வர துவங்கியது. நோய் வந்தது என்று சொன்னால் என் வீட்டிலேயே மருத்துவர்கள் உண்டு, அந்த அளவுக்கு என்கிட்ட பொருளாதார வசதிகள் உண்டு. நினைத்தால் உலகத்தின் எந்த பகுதிக்கும் வருடத்திலே பாதி நாட்கள் சென்று வந்து விடுவேன். என்னால் தாங்க முடியலையா, நான் வெற்றி பெற்று விட்டேன், ஆனால் இந்த வெற்றியிலே அதற்கான மகிழ்ச்சி என்னிடம் இல்லை என்று கதறினார். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே. ஆமாம், அவர் பார்க்கும் பொழுது நமக்கே கண்ணீர். மிகுது குறைவாக சாப்பிட்டார், எனினும் அவரது உடல் பிரச்சனையினாலே அவரது பருமனையும் கட்டுப்படுத்த விடவில்லை. சரிங்க ஐயா, உங்க கடைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கடைக்கு சென்றோம். சரி, அவர் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அந்த கடைக்கு போயிட்டேன், துணி கடைக்கு போயிட்டேன்.
அங்கே சென்று பார்த்தால் எல்லா தொழிலாளர்களும் நின்று கொண்டே இருந்தார்கள். ஒரே வார்த்தை கேட்டேன், "ஏம்மா இந்த கடையில உட்கார்றதுக்கு சேர் இல்லையா உங்களுக்கெல்லாம்?" "ஐயா, இங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கேமரா வச்சிருக்காங்க. நாங்க உட்கார்ந்து வித்தோம்னா, நாங்க என்னமோ வேலை நேரத்தில் உட்கார்ந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். காலையிலே ஒரு டயத்த சொல்லி மாலை வரை வேலை செய்கிறோம். அம்மா இத்தன நேரம் நிக்கிறியே தாயி, உனக்கு காலு வலிக்காதா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லப்பய்யா, என்ன செய்யறது? குடும்பத்தோடைய பாரம் இருக்கிறதே. கவலைகள் இருக்கிறதே, என்ன செய்வேன்?" என்ற அந்த தாய் கண்ணீருடன் கேட்டாள். ஆமாம்ல, நாம பாட்டுக்கு யோசிக்கிறோம், இந்த வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னு. ஒரு 1 மணி நேரம் கழித்து அந்த முதலாளி வந்தார். "ஐயா, குருஜி வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு காஸ்ட்லியான துணி எல்லாம் எடுத்து கொடுத்தார். என் மனைவிக்கும் வேண்டான்னு என் மனைவி மறுத்துட்டாங்க. மறுத்ததற்கு பின்னாலே அங்கே பார்த்தோம், அந்த சகோதரிக்கோ பயம். முதலாளி வரத்துக்கு முன்னாடி எல்லா கதையும் இந்த பாவி கிட்ட சொல்லிட்டோமே, இவன் தான் குருஜியா? ஏன்னா குருஜி என்று சொன்னால் வித்தகராகிய வேடத்தர். ஏதோ ஒரு வகையிலே இப்படி மாடர்ன் ட்ரெஸ்ஸிலே வந்தார். இவர்தான் நம்ம முதலாளி சொன்ன குருஜியான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஏற இறங்க பார்க்குறாங்க. நான் அந்த தங்கச்சிட்ட இல்லம்மா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியே பார்க்கிறேன். ஐயா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தீங்க. காலையிலேருந்து நான் கட்டிய நிறுவனங்களை எல்லாம் பார்த்தீர்கள். எனக்கு ஏதான ஒரு தீர்வ சொல்லுங்கய்யான்னு எனக்கு ஒரு சொகுசான நாற்காலியை போட்டார். நான் சொன்னேன், வேண்டாம், எனக்கு சொகுசான நாற்காலி வேண்டாம். நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்றேன். அவரும் அதே போல சொல்லியதும், ஒரு 4 நாள் பிறகு என்னை வந்து பாரு அப்படின்னு. 4 நாள் பிறகு வந்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தம். இன்னும் 4 நாள் பிறகு தள்ளி வந்து பாருன்னு. தேவை இருப்பவன் எப்பொழுதுமே தேவைகள் அற்றவன் தேடப்படுகிறான், தேவைகள் உள்ளவன் தேடுகிறான். வந்தார். ஒரு 15 நாள் 16 நாட்களுக்கு பின்னால் வந்து, ஐயா, என்னை நடக்க வைத்தீர்கள், காத்திருக்க வைத்தீர்கள், இதன் காரணம் என்ன என்றார். ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு உதவணும் அப்படின்னா இப்பெல்லாம் கேட்குறாங்க, ஐயா எனக்கான குரு யார், நான் என் குருவை எவ்வாறு தேர்ந்தெடுப்பதுன்னு. அட பாவி, குருவை நீ தேர்ந்தெடுக்க கூடாதுப்பா, குரு தான் உன்னை தேர்ந்தெடுக்கணும். தலைகீழ போயிடுச்சு கலியுகத்துல. குருவை எப்படி தேர்ந்தெடுப்பது என்ற கேள்வி வந்து விட்டது. ஒரு குரு தான் சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறத முடிவு செய்யணும். கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு கம்பெனி தான் முடிவு பண்ணணும். கம்பெனியை நீங்க முடிவு பண்ண முடியாது. அதுபோலத்தான் குருநாதரும். அப்பொழுது சொன்னேன், நாகுரோரதிகம் நாகுரோரதிகம், குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறொன்று இல்லைன்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் அன்னை பார்வதியிடம். 15 நாட்கள் 16 நாட்கள் நான் கற்றுக்கும் போது என் குரு கிட்ட 17 வருஷம் அழிஞ்சேன். இது 15 நாள் தானே. வந்ததும் அவர் கேட்கிறார், ஐயா என்னை காக்க வைத்தீர்கள். உன்னை காக்க வைத்தது உன்னை காப்பாற்றத்தான், கரையேற்றத்தான். நீ என்னென்னமோ கர்மா செய்தாய் என்று சொல்கின்றாயே, புண்ணியம் செய்தாய், அதை செஞ்சாய் இதை செஞ்சேன்னு. நீ வா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு. பக்கத்தில் அவர் சொன்னார், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றேன். அங்கே சென்றதும் காஃபி சரியில்லை அப்படின்னு அங்கே இருக்கிற வெயிட்டர்கிட்ட முணுமுணுத்தார். உடனே சரி போகட்டும். மீண்டும் வந்தார். சார் இவனுக்குலாம் வேலை செய்கிறது இல்லைங்க குருஜி அப்படின்னாரு. நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, அங்கே எல்லா பெரிய சாமியாரும் வந்து சாப்பிட்ருக்காருங்க. இல்லைப்பா, நான் மக்களுக்கான குருஜி, அதனால நான் இங்கே தான் சாப்பிடுவேன், ரெஸ்டாரண்ட்டில் தான். எல்லாருக்கும் எல்லாருடனும் சாப்பிடக்கூடியவன், சாதாரணமாக இருக்கக்கூடியவன், பழகக்கூடியவன். உணவகத்தில் எல்லாருடன் தான். எல்லாம் வெளில வந்தோன்னே கேட்டேன், அந்த வெயிட்டர், நீ யோசித்துப்பார், நீ சனீஸ்வரனை எங்கோ ஆலயத்திலே தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் கண்முன்னே வந்து அந்த உணவை தந்தவர் அன்னதாத்தா சுகி பவா என்று சொல்லுவார்கள். நமக்கு அன்னத்தை தந்தவர் என்றும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும். நமக்காக அந்த வெயிட்டர் உணவை எடுத்து வந்தாரே, நீ அவரை வார்த்தையால் வசைப்பாடினாயே, அது எத்தனை பிறவிக்கு கர்மா தெரியுமா? உனக்கு 9 தலைமுறை 11 தலைமுறைன்னு எத்தனை தலைமுறைக்கு கர்மாவை சேர்த்து கொள்கிறாய்? ஆமாம், உன் நிறுவனத்திற்கு வந்தேன், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை நிற்க வைத்தாயே, அது எவ்வளோ பெரிய கர்மா தெரியுமா? அவங்க இல்லைன்னா நீ முதலாளி ஆக முடியுமா? நீ வினையை நீயே தேடிக்கொண்டிருக்கிறாய். சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஈஸ்வர பட்டம்ன்றது சாதாரண விஷயமா? அப்போ வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் தான் இறைவனது வடிவம். அவர்கள் இல்லைன்னா நாம இல்லை. நீ முதல்ல மதிக்க வேண்டியது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, உணவகம் போகிறீங்க, அங்கே ஒரு வெயிட்டர் உணவை தருகிறார், அவருக்கு முதலிலே நன்றி என்று சொல்லி பழக வேண்டும். ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும். பசியாரிட்டீங்களான்னு கேட்கணும். நமக்கு சாப்பாடு போடுறாருல, ஒரு 2 நிமிஷம் அன்போடு பேசணும். ஒரு கடைக்கு போனால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் உட்கார்ந்திருக்கிறார்களா என்று பார்க்கணும். ஒரு துணி கடைக்கு போயிட்டா, நாம் ஏதோ போயிட்டோம், அங்கே இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போடக்கூடாது. நமக்கு என்ன துணி தேவையோ அதை தெளிவாக சொல்லணும்.
நம்ம வீட்டு தங்கச்சிங்க அங்கே இருக்கிறது, நம்ம அம்மாங்க, நம்ம பொன் குழந்தைங்க. எங்கே தொழிலாளிகளை மதிக்க துவங்குகிறீர்களோ, உங்கள் ஜாதகத்திலே சனீஸ்வரர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், 8ஆம் இடத்திலே இருக்கட்டும், அல்லது மேஷத்திலே நீச்சமாக இருக்கட்டும், அல்லது பாதகஸ்தானத்திலே இருக்கட்டும், எங்க வேணாலும் சனீஸ்வரர் இருக்கட்டும், தொழிலாளிகளை மதிக்க துவங்கிவிட்டால் வாழ்க்கையிலே உயரத்தின் உச்சத்தை தொட்டு விடுவீர்கள். அதுதான் பெரிய பரிகாரம். வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை. முதலிலே நம்மை சுற்றி உள்ளவர்களை மதித்து பழகுங்கள். தொழிலாளர்கள் தான் நம் நாட்டின் கண்கள், நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருபவர்கள். அவர்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் யானும் ஒரு தொழிலாளனாக, சக சகோதரனாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கும் வேண்டும், என் வாழ்த்துக்களை உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். சிவ சிவ.